மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். Powaco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. இல்லை, நீங்கள் கூட்டணி ஆட்சியா, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியா, தேசிய ஜனநாயக முன்னணி ஆட்சியா, தோழமை கட்சிகள் ஆட்சியான்றதை விட எடப்பாடி ஆட்சி. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணி ஆட்சி. முதலமைச்சர் அவர் தான். அண்ணாமலையை பதவியிலேருந்து எடுத்ததுக்கு அப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமி மேடை ஏறினார். அப்புறம் தான் எங்க கூட்டணியே அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு. ஆனா இப்போ மீண்டும் பாஜக ஆட்சின்னே சொல்றாரு. அதிமுக பாரதிய ஜனதா கட்சி ஒன்னா சேர்ந்தா அவங்க வெற்றி பெற முடியாதுன்றது நாடாளுமன்ற தேர்தலில் நடந்த நிகழ்வுகள் அவங்களுக்கு காட்டியிருக்கு. அதை கூட அண்ணாமலை போன்றவர்கள் பயன்படுத்தி அவங்க செஞ்சிருப்பாங்கன்னு கூட சில அதிமுக தொண்டர்கள் மட்டும் இல்லை, பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த சில தலைவர்களே என்கிட்ட பேச சொல்ல தனிப்பட்ட முறையில் சொல்றாங்க. பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு, நாங்க இருக்கக்கூடிய கூட்டணி ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சி அதுல பாமக பங்கு பெறும்னு சொல்றாரு. பாஜகவோட அவங்க கூட்டணியில இருக்காங்க, அவங்களும் கூட்டணி குரல் அப்படிங்கிறது கொடுக்குறப்போ உங்க பக்கம் யாருமே சேராம எல்லாம் பாமக என்டி அலைன்ஸ்ல இருக்க போறாங்க, அவங்களே ஷீட் ஷேரிங் பண்ணிடுவாங்களோ, அதிமுக அந்த பவர் கூட கிடைக்காது. இது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய கேள்வி, இருந்தாலும் நான் பதில் சொல்றேன். எங்களுடைய வாக்குகளோ அல்லது எங்களுடைய உழைப்போ திமுகவுக்கு பயன்படாத வகையில் திமுகவை வீழ்த்துவதற்கு எந்தவித ஆயுதத்தையும் பயன்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எதிரியா இருந்தாலும் எங்களுக்கு துரோகியா இருந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுடைய பொது எதிரியை வீழ்த்தணும். துரோகிகளா இருந்தாலும் இணைச்சப்போ திமுகவை அடிக்கிறதுக்குன்னு சொன்னீங்க. நீங்க எப்போ துரோகின்னு சொல்றது ஓபிஎஸ் அவர்களை அவர் இணைச்சு. நாங்க யாரையுமே எங்களுக்கு நிரந்தர துரோகி இல்லை, நிரந்தர எதிரி இல்லை. வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுக செய்தி தொடர்பாளர் ஆவடிக்குமார் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். பாஜக ஆட்சி, கூட்டணி ஆட்சி, கூட்டணி கட்சிகளோட ஆட்சின்னு பாஜக தலைவர்கள் ஒவ்வொருத்தவங்களும் அதிமுக ஆட்சி இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் அதிமுக தலைவர்கள் அமைதியா மௌனம் காக்கிறதுக்கான காரணம் என்ன? கூட்டணி ஆட்சி தான் நடத்த போறீங்களா? இல்லை, நீங்க கூட்டணி ஆட்சியா, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியா, தேசிய ஜனநாயக முன்னணி ஆட்சியா, தோழமை கட்சிகள் ஆட்சியான்றதை விட எடப்பாடி ஆட்சின்ற ஒத்துக்கிறீங்களா? எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணி ஆட்சி. முதலமைச்சர் அவர் தானே. ஸ்டாலின் ஆட்சின்னு தானே சொல்றீங்க. திமுக ஆட்சின்னு சொல்றோம். திமுக ஆட்சின்னு சொல்றீங்க, அதிமுக ஆட்சின்னு நாங்க சொல்றோம். ஆனா அமைச்சரவையில நாங்க பங்கு கேட்போம். ஆனா அதே ஸ்டாலினே திமுக கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு. அது மாதிரி அவங்கவுங்க பார்வையில ஏதாவது சொல்லிட்டு போறாங்க. எங்களுக்கு என்ன, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி, அதிமுக ஆட்சின்னு நாங்கள் சொல்கிறோம். அது தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணி ஆட்சின்னு பொதுவானவங்க சொல்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன தவறு இருக்குது? இல்லை, அதிமுக ஆட்சியும் சரி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியும் சரி ஏற்றுக்கலாம். ஏன்னா அதிமுக தமிழ்நாட்டில் இருக்கவங்களும் என்டிஏ ஆட்சின்னு தேசிய அளவுலையும் சொல்லலாம். ஆனால் பாஜக ஆட்சி, கூட்டணி கட்சிகளின் ஆட்சி அப்படிங்கிறப்போ அமைச்சரவையில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் அதிமுக பிற கட்சிகளுக்கு பங்கு கொடுக்க போகிறாங்களாங்கிற கேள்வி வருது. அதாவது நீங்கள் அமைச்சரவையில் பங்கு கொடுத்தாலும் இல்லைன்னாலும் இது வந்து தேசிய ஜனநாயக முன்னணியினுடைய தமிழ்நாடு தலைவர் யாரு? எடப்பாடி அந்த பழனிசாமி. கூட்டணி ஆட்சின்னு அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க சொல்றதுல என்ன தவறு இருக்கு? அப்போ கூட்டணி ஆட்சிங்க நீங்களும் உறுதிப்படுத்துறீங்க. ஆமாம்மா, அந்த கூட்டணி அமைக்கிற ஆட்சி, ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறுகின்ற ஆட்சி. நீங்களும் எடப்பாடி பழனிசாமி பண்ண மாதிரி கூட்டணி ஆட்சி அப்படி சொல்றீங்களே? இல்லம்மா, உங்களுடைய ஐயங்கள் எப்போ தெரியும்னா தேர்தலுக்கு பிறகு அமைச்சரவை அமைக்க சொல்ல உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பார்வையில் என்ன தெரியுதோ அதை சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்தந்த கட்சி தொண்டர்களை அவங்க வந்து உற்சாகப்படுத்துவதற்கும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்குறதுக்கு ஒவ்வொரு கட்சியும் எங்க ஆட்சின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன தவறு இருக்கு? அது அவங்க தரப்புல சொல்றதுல தவறு இல்லை. இப்போ வரைக்குமே அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது அடிமட்ட தொண்டர் வரைக்கும் ஜெல் ஆயிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இப்படி இருக்கிறப்போ நாங்க தான் ஆட்சிங்கிறப்ப என்ன ஆகும்? ஆயிருக்கான்ற கேள்வியே இல்லை. என்றைக்கு கூட்டணி அறிவிப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அறிவிச்சாங்களோ அந்த நொடியிலிருந்து கூட்டணி வந்து இயங்க ஆரம்பிச்சிச்சு. அதிமுக தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைஞ்சு, பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் அதிமுகவோட இணைந்து பணியாற்றுறாங்க. அதில் ஒரு சிலர் கருத்து வேறுபாடு இருக்கவங்க அவங்க வந்து அவங்களுடைய குழப்பங்களை வெளிப்படுத்திட்டு இருக்காங்களே ஒழிய இந்த அமைப்பு ரீதியாக நாங்கள் வந்து இணைஞ்சு பணியாற்றுறதுல எந்த சுணக்கமும் இல்லை, எந்த பாதிப்பும் இல்லை. என்ன சொல்ல போனால் தமிழ்நாடு காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அதை தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அந்த கட்சியில் இருக்கிற மற்ற மூத்த
தலைவர்கள்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கடந்த நேர்காணல நீங்க சொன்னீங்க, அண்ணாமலையை பதவியிலேருந்து எடுத்ததுக்கு அப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமி மேடை ஏறினாரு, அப்புறம் தான் எங்க கூட்டணியே அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு. ஆனா இப்போ மீண்டும் பாஜக ஆட்சின்னே சொல்றாரு. பதவி இல்லைன்னா என்ன, நான் சொல்லுவேன்றாரு அவரு. தனி மனித சுதந்திரம், அதை வந்து அவர் கடைபிடிக்கிறதுல என்ன தவறு இருக்கு? அவருடைய விருப்பத்தை சொல்றாரு. அவருடைய கட்சியினுடைய விருப்பத்தை பத்தி அவர் கவலைப்படாம சொல்றாருன்றது தான் நீங்க எடுத்துக்க முடியுமே தவிர, அவர் வந்து தன்னை இந்த நிலைக்கு ஆனதுக்கு பிறகும் அவர் ஏதோ ஒரு அவருடைய பழைய அஜெண்டா ஏதாவது இருந்திருக்கும், அதை செயல்படுத்திட்டு இருக்காரு. அதை நாங்கள் இன்னொரு கட்சியினுடைய பொறுப்பில் இருந்தவர் அல்லது இருக்கிறவர், அந்த கட்சியில் இருக்கிறவரை பற்றி விமர்சிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு தலைமை, அந்த கட்சியினுடைய தலைமை என்ன முடிவு எடுக்குதோ, அந்த கட்சியினுடைய தலைவர், அறிவிக்கப்பட்ட தலைவர், நடைமுறையில் இருக்கிற தலைவர் என்ன எங்களோட பேசுகிறாரோ அதை வச்சு தான் நாங்கள் கருத்து சொல்ல முடியுமே தவிர, அந்த கட்சியில் இருந்து பாதிக்கப்பட்டவங்க ஏதாவது அவங்களுடைய புலம்புகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிட்டு இருந்தோம்னா அது வந்து அரசியலில் இருக்காது, தனிப்பட்ட தாக்குதலாக இருக்கும். என்ன அஜெண்டா இருக்கு அண்ணாமலைக்கு அப்படி? அது அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். உங்களுக்கே தெரியுமே, ஊடகங்களுக்கு தெரியாததே நான் சொல்ல போறேன். சொல்றீங்க பழைய அஜெண்டான்னு. அப்ப கூட்டணி அவருடைய செயல்கள் அப்படித்தானே சொல்லுது. அவருடைய அஜெண்டா சரியா இருந்ததுன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற தேர்தலில் 40 இடங்களில் வெற்றி பெற்றிருக்காது. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வந்து இவ்வளவு மோசமான நிலையை வந்திருக்காது. அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருந்தால் திமுக கூட்டணி மண்ணை கவி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. அவருடைய தொடர் வெற்றிக்கு எப்போவும் முற்றுப்புள்ளி வச்சிருப்பாங்கன்றது தெரியும். அதனால என்ன அஜெண்டான்றதை நீங்க புரிஞ்சுங்க. மதுரைக்கு அமித்ஷா அவர்கள் வந்தப்போ அண்ணாமலைக்கு எந்த மாதிரியான ஒரு கரகோஷம் ஆரவாரம் இருந்ததுங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ இப்போ வரைக்கும் பாஜக ஒரு மாபெரும் ஆதரவு, ஒரு பட்டாளம்ங்கிறது அண்ணாமலைக்கு இருக்கு. அப்ப அவருடைய பேச்சு இப்படி இருக்கிறப்போ உங்க கூட்டணிக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தாதா? இல்லம்மா, தனி மனிதர்களுடைய ஆதரவு வந்து ஒரு கட்சியினுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் நீங்க சொன்னீங்கன்னா அதை வந்து அந்த கட்சி தான் பரிசீலனை பண்ணும். இல்ல சார், தனி மனிதர் கிடையாது. அவருக்கான ஒரு ஆதரவு அவ்வளவு பெரிய அப்பயே அவருடைய ஆதரவு செல்வாக்க வந்து பாரதிய ஜனதா கட்சி விரும்பலையா? அப்போ அந்த கட்சி எடுக்க வேண்டிய முடிவை நாங்க என்ன சொல்ல முடியும்? அந்த கட்சியில யாருக்கு செல்வாக்கு இருக்குன்றது அந்த கட்சி தான் முடிவு பண்ண முடியும். அந்த கட்சி வந்து ஏறத்தாழ ஒரு நீண்ட வரலாறு கொண்ட கட்சி, பல வெற்றி தோல்விகளை சந்தித்து தமிழ்நாட்டில் பல களங்களை சந்தித்து பல தேர்தல்களை சந்தித்து வந்த கட்சி. அண்ணாமலை வந்து 5 வருஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். 5 வருஷத்துக்கு அப்புறம் அவரால் வந்து அந்த கட்சியை வந்து மாற்றி அமைக்க முடியும் அல்லது அந்த கட்சியினுடைய கேடர்ஸை தன்மைப்படுத்த முடியும்னா அது அந்த கட்சியினுடைய பிரச்சனை. அதுல நாங்க போய் இந்த கருத்து சொல்ல முடியும். இல்ல, தேர்தல் இல்லைன்னா பரவாயில்ல, அது உட்கட்சி விவகாரம், அவர் என்ன வேணாலும் பேசிட்டோன்னு போலாம். இப்ப அவருடைய கருத்துக்கள்ங்கிறது அதிமுக பாஜக கூட்டணியை பிளவுபடுத்துற மாதிரி, இல்லைன்னா மீண்டும் இந்த கூட்டணி பிரிக்கணுங்கிற மாதிரியானதா இருக்கு. அப்ப அது உங்களுக்கும் தானே பாதிப்பு. அதுதான்மா, அந்த கட்சியில் இருக்கிறவங்க அவங்க வந்து அந்த போன நாடாளுமன்ற தேர்தலிலேயே எல்லாரும் சொன்னாங்க பாரதிய ஜனதா அடுத்த பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறை ஹேட்ரிக் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த கட்சியினுடைய உணர்வுள்ள தொண்டர்கள் எந்த வகையிலாவது மறுபடியும் அவருக்கு கூடுதலான இடத்தை பெறணும்னு சொல்ல, இவர் தேவையில்லாத சர்ச்சைகளை உருவாக்கி இங்கே வந்து கூட்டணியில் பிளவு ஏற்படுத்தி எனக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தல் முக்கியம் இல்லை, சட்டமன்றத்தில் வந்து நான் ஆட்சி அமைக்கிறது தான் முக்கியம்னு சொன்னவர். அதனால் அவருடைய கருத்துக்கள் எல்லாம் வந்து அந்த கட்சிக்கு சாதகமாக இருந்ததா பாதகமாக இருந்ததான்னு என்னுடைய பார்வையில் நீங்கள் கேட்குறத விட அவங்க கட்சி அதை என்ன நினைக்குதுன்றது அவரை இன்னைக்கு எப்படி நடத்துகிறாங்கிறத பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு தெரியல. சரி, அந்த பக்கம் அவங்க பேசி முடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. உங்கள் பக்கத்தில் இந்த கருத்து வேணான்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு எங்கள் கட்சியை நாங்கள் பலப்படுத்தி எங்கள் கட்சியால் வெற்றி பெற முடியும், அதுக்கு தேவையான கூட்டணியை நாங்கள் அமைச்சிருக்கோம். அந்த கூட்டணி வெற்றி பெற முடியும். ஏன்னா இந்த கூட்டணிக்குள் ஏற்கனவே திமுக வந்து எப்படியாவது குழப்பம் ஏற்படுத்தி அந்த கூட்டணியை சிதைவுபடுத்த நினைக்கிறாங்க. ஏன்னா அதிமுக பாரதிய ஜனதா கட்சி ஒன்றா சேர்ந்தால் அவங்க வெற்றி பெற முடியாதுன்றது நாடாளுமன்ற தேர்தலில் நடந்த நிகழ்வுகளில் அவங்களுக்கு காட்டியிருக்கு. அதை கூட அண்ணாமலை போன்றவர்கள் பயன்படுத்தி அவங்க செஞ்சிருப்பாங்கன்னு கூட சில அதிமுக தொண்டர்கள் மட்டும் இல்லை, பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த சில தலைவர்களே என்கிட்ட பேச சொல்ல தனிப்பட்ட முறையில் சொல்கிறாங்க. அதனால் யார் என்ன நடை எடுத்தாங்கன்றது தெரியாது. அதே நிலையை இப்போ வந்து மறுபடியும் செய்கிறாங்களான்றது தெரியாது. அதனால் இது எதுவாக இருந்தாலும் அரசியல், இந்த அரசியலில் எல்லாம் நடக்கும். அதையெல்லாம் எதிர்கொள்கின்ற மன வலிமையும் அதற்குரிய திண்மையும் அதிமுகவுக்கு இருக்கு. கூட்டணி அமைச்சிருக்கோம், கூட்டணி வந்து வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறீங்க. ஆனா என்னதான் நீங்க எம்பி கொடுக்குறோன்னு சொன்னாலுமே மாநிலங்களவைக்கு இப்போ வரைக்கும் அவங்க கூட்டணிக்கு வரதுக்கு தேமுதிக யோசிக்கிறாங்களே. அப்புறம் என்ன கூட்டணிக்கு? அதிமுக பாஜக மட்டும் போதுமா கூட்டணி? நீங்க இந்த கேள்வி அவங்க வந்து
ஒரு தார்மீக ரீதியில் அரசியல் தெரிஞ்சவங்க கேட்குற கேள்வியாக நான் பார்க்கல. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு, சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு. சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்றத்தால் பிரதிநிதித்துவப்படுத்துறது தான் மாநிலங்களவை, சட்டமன்ற உறுப்பினர்கள் போடணும். ஆக கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக எங்களோட கூட்டணியை இருந்து நாங்கள் இடம் தரம் சொல்லியிருந்தால் அவங்க வாக்கு எங்களுக்கு வந்தது. அதனால் அந்த வாக்கை எங்களுடைய வாக்கு அவங்களுக்கு தர்றதில் கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் 2016 எங்களோட இல்லை. அவங்க வாக்கை வாங்கி நாங்கள் ஒரு இடத்துலையும் வெற்றி பெறலை. அப்படி இருக்க சொல்ல அவங்க கேட்கறது வந்து ஒரு நட்பு கருதி ஒரு கேட்குறாங்க. அதுக்கு நாங்கள் வந்து அவங்களுக்கு எங்களுக்கு உரிய இடத்தை அவங்களுக்கு நாங்கள் தரணும்னு அவங்க விருப்பப்படுறது அவங்களுக்கு அது கூட உரிமை இருக்கலாம். ஆனால் அந்த விருப்பப்படுறதுக்குரிய தகுதியை அவங்க வளர்த்துக்கிட்டாங்களான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. தகுதி இல்லாமலா சார் வாக்குறுதி கொடுத்தீங்க? இல்லை, வாக்குறுதியை நாங்கள் வந்து இல்லைன்னு சொல்லலாமா? ஆனால் அந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க எங்களோட இல்லை. அதனுடைய பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு மாநிலங்களவைக்கு அவங்க கேட்குறாங்க. நாங்கள் தரேன்னு சொன்னால் கூட அவங்க இந்த கூட்டணியில் இருந்து அவங்க தொடர்ந்து இருக்கிறேன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்களா? நாங்கள் வந்து தேர்தலை நெருக்கத்தில் முடிவு பண்ணோன்னு சொல்கிறோங்க. அப்போது எங்கள் இடத்த அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுடைய பேர வலிமையை நாங்கள் அதிகப்படுத்தணுமா? அதனால தான் நாங்கள் வந்து அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் தான் அதுக்கு பிறகு அந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க எங்களோட இருந்து அவங்க வாக்கு எங்களுக்கு கிடைச்சி எங்கள் வாக்கு அவங்களுக்கு கிடைச்சதுன்னா அதனுடைய பிரதிநிதித்துவம் வர சொல்ல அவங்களுக்கு ராஜ்யசபை தருவோம். அதுதான் வந்து ஒரு நாகரிகமான ஒப்பந்தமாக சொல்ல முடியுமே தவிர நாங்கள் வந்து அந்த தேர்தலில் யார் கூட வேணால் சேர்ந்துப்போம், அந்த நேரத்துக்கு நாங்கள் முடிவு எடுத்துப்போம். ஆனால் இப்போ எங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கள் ஏமாளித்தனமான அரசியல் நடத்துறதுக்கு அதிமுகவில் இருக்கிற தலைவர்கள் இருக்கணும்னு மற்றவங்க விரும்பினாங்கன்னா அதுக்கு இது இடம் இல்லை. பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு, நாங்க இருக்கக்கூடிய கூட்டணி ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சி அதுல பாமக பங்கு பெறும்னு சொல்றாரு. அப்போ கூட்டணி ஆட்சி நாங்க அமைக்கிற கூட்டணி அப்படிங்கிறப்போ அவங்க ஆல்ரெடி என்டிஏ கூட்டணியில இருக்காங்க. அப்போ பாஜகவோட அவங்க கூட்டணியில இருக்காங்க, அவங்களும் கூட்டணி குரல் அப்படிங்கிறது கொடுக்குறப்போ உங்க பக்கம் யாருமே சேராம எல்லாம் பாமக என்டிஏ அலைன்ஸ் இருக்க போறாங்க, அவங்களே ஷீட் ஷேரிங் பண்ணிடுவாங்களோ, அதிமுக அந்த பவர் கூட கிடைக்காது. இது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய கேள்வி. இருந்தாலும் நான் பதில் சொல்றேன். பாமக கூட்டணியில இருக்கா? என்டிஏ கூட்டணி இருக்காங்களா? இப்போ வரைக்கும் இல்லங்கிறத உறுதிப்படுத்தல. 24ல இருக்காங்களான்னு தான் நான் கேட்டேன், இல்லையான்றத நான் கேட்கல. இருக்கிறதா பாஜக தலைவர்கள் சொல்றாங்க. இருக்கிறதா வந்து ராமதாஸ் சொன்னாரா? பாஜக தலைவர்கள் சொல்றாங்க. ராமதாஸ் என்ன சொன்னாரு? தேர்தலை பத்தி நான் முடிவு எடுக்கிறேன், நான் தேர்தல் நேரத்தில் முடிவு எடுக்கிறேன், இப்போ யாரும் அதை பத்தி பேச வேண்டாம்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து என்டிஏ கூட்டணி சார்பாக எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அதில் வந்து அவங்க வந்து பங்கெடுக்கலை. அப்படி இருக்க சொல்ல நீங்களாக வந்து அவங்க வந்து இன்னும் ஒரு உறுதிப்படுத்தாத ஒரு நிலைமையில் அந்த கூட்டணியில் இருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க. அது எங்களுக்கு வந்து அவங்க என்டிஏ வந்து இவங்கெல்லாம் நம்மளோட இருக்கிறாங்கன்னு ஒரு பாரதிய ஜனதா கட்சி தலைமையோ அல்லது அவங்க பிரதிநிதித்துவங்களோ எங்களுக்கு சொல்லாத வரைக்கும் அவங்க வந்து எங்கள் கூட்டணி என்பது எப்படி நீங்கள் ஏற்றுக்க முடியும்? இல்ல சார், அதாவது என்டிஏ கூட்டணிங்கிறது 24ல ஒரு மெகா கூட்டணியா இருந்தது, நிறைய கட்சிகள் இருந்தாங்க. அதுதான் இனிமேல் பட்டு ஒவ்வொரு கட்சிக்கும் பிரச்சனை இருக்கு. அவங்களுக்கு பொதுவான இடங்கள் கேட்பாங்க, அவங்க சில கொள்கைகள் அடிப்படையில் அவங்க வந்து கோரிக்கைகள் வைப்பாங்க. அது எல்லாத்தையும் நாங்க ஒரு தீர்வு சொன்னதுக்கு பிறகுதான் அவங்க வந்து கூட்டணி ஒப்பந்தத்துக்கு வருவாங்க. இன்னைக்கு கூட்டணின்றது இப்போ டிஎம்கே கூட்டணி இருக்குன்னா கூட இன்னைக்கு என்ன சொல்றாரு திருமாவளவன் ஒரு பக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயலாளர் சண்முகம் ஒரு பக்கம், எல்லாம் நாங்கள் எங்களுக்கு கொடுத்த இடம் போதாது அதிகமான இடம் கேட்போம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்க அதை உறுதிப்படுத்தி அந்த சீட் ஷேரிங் அறிவிக்கிற வரைக்கும் வந்து கூட்டணி என்பது கேள்விக்குறிதான். அதுதான் நான் சொல்றேன். அதாவது அங்க கம்யூனிஸ்டுக்கோ பிசிகேக்கோ கொடுக்க போற அதுமா நேற்றைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்றாங்க, நாங்க வந்து எங்களுக்கு போதுமான இடங்கள் கேட்போம், ஒரு சில மாவட்டங்களில் எங்களை புறக்கணிச்சிருக்காங்க, அந்த இடங்களில் நாங்கள் எங்களுடைய வாய்ப்புகளை நாங்கள் கண்டிப்பாக இந்த முறை பெறுவோம், அப்படி அதுதான் கூட்டணியினுடைய தர்மமாக இருக்கும்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அது அவங்களுடைய உரிமை. ஒவ்வொரு கட்சியும் தன்னை நிலைப்படுத்துறதுக்கு போராடும். அப்போ போராட்டத்தில் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றது தேர்தல் நேரத்தில் தான் தெரியும். அதான் மதிமுகவா இருக்கட்டும், விசிகவா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், சீட்டுகள் அதிகரிச்சு கேட்கறது அவங்களோட உரிமை. ஆனால் லாஸ்ட் டிசைடிங் அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குன்னா முதல்வர்கிட்ட மு க ஸ்டாலின் தான். அதுதான் கூட்டணியுடைய தலைவர். இல்லை, நீங்கள் அங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. இது ஆட்சியில் வேணா நீங்கள் சொல்றது சரியா இருக்கலாம். ஒரு கூட்டணியில ஒரு சிறிய கட்சியா இருந்தாலும் அந்த கட்சி தலைமையும்
இந்த கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற கட்சி தலைமையும் சேர்ந்து தான் முடிவு பண்ண முடியுமே ம். தவிர இது வந்து மன்னர் ஆட்சி இல்லை, நான் கொடுக்கறத நீ வாங்கிக்கன்னு போறதுக்கு அவங்களும் தயாரா இருக்கிறதா எனக்கு சரி, தெரியல. முதல்வர் பேசி அந்த கட்சி தலைவரும் சேர்ந்து காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு சீட்டு அப்படிங்கறது அவங்களுடைய சமரச பேச்சுவார்த்தைக்கு முடிவு வரும். ஆனா இங்க யார் ஷீட் ஷேரிங் பண்ண போறாங்கறதே சந்தேகமா இருக்கு. இல்ல அதாவது நீங்க அட்சயா வந்து இந்த கேள்வி கேட்கறது எனக்கு ரொம்ப இல்ல அதிசயமா இல்ல இருக்கு. சார், இல்ல இல்ல இல்ல, நான் முடிச்சிடுறேன். முடிச்சிடுறேன். நான் முடிச்சிடுறேன். அதிசயமா இருக்கு. ஏன்னா அமித்ஷா மிக தெளிவா சொன்னாரு. அறிவிப்புலேயே என்ன சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எல்லாவித முடிவுகளையும் எடுப்போம்னாரு. கூட்டணி அமைப்பது மட்டும் இல்ல, ஆட்சி அமைப்பதில் எல்லாத்தையும் அவர் தலைமையில் பேசி முடிவெடுப்பாங்கன்னு சொன்னாரு. இதை விட என்ன உங்களுக்கு அதுல எனக்கு சந்தேகமே இல்ல. இப்போ நான் என்ன சொல்றேன்னா 24ல உங்க கூட தேமுதிக எஸ்டிபிஐ இப்ப உங்க கூட இல்ல. தேமுதிகவும் இருக்காங்களா இல்லையாங்கிறத ஜனவரியில சொல்லிட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ உங்க கூட இப்ப இருக்கிறது உங்க கூட்டணியில அதிமுக பக்கம் அலையன்ஸ் பேச ஆள் இல்ல. ஆனா 24ல என்டிஏ கூட்டணியில இருந்த அத்தனை பேரும் அப்படியே இருக்காங்க. வெளியில போறவங்க பாரிவேந்தரா இருக்கட்டும், பாமகவா இருக்கட்டும், இப்ப வரைக்கும் அதிகாரப்பூர்வம் அறிவிக்கல. அப்போ அவங்க எல்லாரும் என்டிஏ கூட்டணியிலேயே இருக்கும். நாங்க பாஜக கூட்டணி தான்ப்பா, பாஜக தான் அதிமுக கூட்டணி வச்சிருக்குன்னா நீங்க ஸ்ட்ரீட் அப்படியே பாஜக கிட்ட கொடுத்துடணும். அவங்க தான் ஸ்ட்ரீட் ஷேரிங் பண்ண போறது. நீங்க நடைமுறையை வந்து புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்களா எனக்கு தெரியல. இன்றைக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களாக இருந்தாலும், தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரனாக இருந்தாலும், அந்த கட்சியில் இருக்க மற்ற தலைவர்களாக இருந்தாலும், அதுபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருந்தாலும் எல்லாரும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தான் கூட்டணி, அவர் தான் எல்லாத்தையும் முடிவெடுப்பார், அவர் தான் எங்கள் கூட்டணியை வழி நடத்துவார், தலைமை ஏற்பார்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அவர் தலைமையில் கூட்டணி இன்னும் 4 இருக்குது, 8 மாதம் 10 மாதம் இருக்குது. நாங்கள் தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு கூட்டணி முழுமையாக அமைப்போம் சொல்லியிருக்கோம். இதை விட இப்போவே ஏன் அமைக்கலைன்னா, திமுக இப்போ அமைக்கலை, ஏற்கனவே அமைச்ச கூட்டணியை அது இப்போ பிளவுபட்டுறாமல் அவங்க பாதுகாத்துட்டு வராங்க, அவங்கள சரிப்படுத்திட்டு வராங்க. அந்த சரிப்படுத்துறது கூட எவ்வளோ நாள்ன்றத தேர்தல் நேரத்தில் உங்ககிட்ட போய்கிட்டே இருக்குது சார். எங்ககிட்ட இல்லைன்றேன், இருக்கிறது போறது இல்லை. இனிமே வரா மாதிரி தெரியல, வரா மாதிரி தெரிய வேண்டாம். நீங்க பாருங்க, அரசியல்ன்றது இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது, நாளைக்கு இருக்கிறது இன்னைக்கு தெரியாது. அதனால எல்லாமே அரசியல் 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 அரசியல்ல எதுவும் நடக்கும், இதுவும் நடக்கும். 26ல கூட்டணி ஆட்சியா ஷீட் ஷேரிங் பண்ண போறது யாரு? அதிமுக பாஜக கிட்ட கொடுத்துட்டு பாஜக அவங்க என்டிஏக்கு அலைன்ஸ் கொடுக்க போறாங்களா, இல்லைன்னா எல்லா கட்சிகளுக்கும் நீங்க தான் கொடுக்க போறீங்களா? 2 இந்தியாவை பாரதிய ஜனதா கட்சி கிட்ட கொடுத்துருவாங்க. நரேந்திர மோடி தான் இந்தியாவில் யார் ஆளணும், யார் எந்தெந்த பொறுப்புல இருக்குன்றது முடிவு பண்றது நரேந்திர மோடி அவர்கள் தான். அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கும் இல்லை. அதுபோல் தமிழ்நாட்டில் யார் ஆளணும், யார் எந்தெந்த இடத்துல உட்காரணுன்றதை முடிவு செய்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். அதில் வந்து யாரும் குறுக்கிடவோ தடுக்கவோ முடியாது. அவருடைய ஆலோசனை அவர்கிட்ட சொல்லுவாங்களே ஒழிய, அந்த ஆலோசனைகளை செயல்படுத்துறதும் அதை நிலைநிறுத்துறதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிலைப்படுத்தி தான் தமிழ்நாட்டில் 2026ல் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தேர்தலை சந்திக்க போகுது, தேர்தல் சந்திக்கும். சரி, நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன், முதல் பிரதமர் மோடி தான், ஆனா அவர் கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்திருக்காரு. அது மாதிரி இங்க முதல்வர் எடப்பாடி தான், ஆனா அமைச்சரவையில கூட்டணி கட்சிகளுக்கு இடம் கொடுக்கிறார். அதை வந்து இப்போ சொல்ல முடியாதுமா. தேர்தல் முடிவுகள் அடிப்படையில், கட்சிகளுடைய கொள்கைகள் அடிப்படையில், கட்சிகளுடைய தேவைகள் அடிப்படையில், இருக்கிற பிரச்சனைகள் அடிப்படையில் அந்த நேரத்தில் அந்த சூழல் தான் அதை முடிவு பண்ணும். அதனால இப்போ வந்து இன்னைக்கே என்ன நடக்குது, உறுதியாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் முதலமைச்சராக பதவி ஏற்பார். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது வந்து அதிமுக தொண்டர்களுக்கு மட்டும் இல்லை, பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கும் அதுதான் உறுதியான நிலைப்பாடு. அதுக்காக தான் உழைக்கிறோம். அதனால் எங்கள் கூட யார் வராங்க, அவங்களுக்கு என்ன செய்ய போகிறோம், அவங்க எங்களுக்கு என்ன செய்ய போகிறாங்கன்றதெல்லாம் அது தேர்தல் நெருக்கத்தில் தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு கண்டிப்பாக முடிவு பண்ணி தான் செய்வோம். நாங்கள் வந்து எந்த சூழ்நிலையிலும் எங்களுடைய வாக்குகளோ அல்லது எங்களுடைய உழைப்போ திமுகவுக்கு பயன்படாத வகையில் திமுகவை வீழ்த்துவதற்கு எந்தவித ஆயுதத்தையும் பயன்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதுதான் அரசியல், அதை செய்வோம். 2வது, எங்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி அமைக்கணுன்றது மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அவங்களுடைய திமுகவே மீண்டும் தலையெடுக்காத அளவுக்கு மரணடி கொடுக்கணுன்றதுக்கு தான் இன்றைக்கு
இந்த நிலையில் நாங்கள் முடிவெடுத்து அதை செஞ்சிட்ருக்கோம். அதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கமும் எங்களுடைய நோக்கமும் அந்த வகையில் ஒத்து போயிருக்கிறதுனால நாங்கள் ஒற்றுமையாக இந்த நோக்கத்தை ஏற்றுக்கிட்டு வர்றவங்களை எல்லோரும் இணைஞ்சு அவங்க எங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் எங்களுக்கு துரோகியாக இருந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுடைய பொது எதிரியை வீழ்த்தணும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகன்ற தீய சக்தியை ஒழிக்கணும்னு பாடுபட்டார். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் பாடுபட்டாங்க. அது இன்னைக்கு வளர்ந்தது மட்டும் இல்லாமல் அது ஒரு மன்னராட்சி முறையில் குடும்ப ஆட்சி நடத்துறதுக்கு இன்றைக்கு வழிவகுத்துட்டாங்க. அதனால் ஒரு குடும்பத்தினுடைய கையில் தமிழ்நாடு போகக்கூடாது. ஜனநாயகம் தழைக்க வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேண்டும். அதுக்கு நாங்கள் உடைப்போம். ஒரே ஒரு வார்த்தையில் பதில். துரோகிகளா இருந்தாலும் இணைச்சப்போ திமுகவை அடிக்கிறதுக்குன்னு சொன்னீங்க. நீங்க எப்பவும் துரோகின்னு சொல்றது ஓபிஎஸ் அவர்கள். அவர் நாங்கள் யாரையுமே எங்களுக்கு நிரந்தர துரோகி இல்லை, நிரந்தர எதிரி இல்லை. அவங்க கால சூழ்நிலை அரசியலில் எங்களுக்கு துரோகம் செய்தவர்களாக இருக்கலாம், எங்களை எதிர்த்து ஓட்டு போட்டவங்களாக இருக்கலாம், இல்லை எங்கள் கூட இருந்துட்டு பதவி வாங்கிட்டு எங்களை ஏமாத்திட்டு போனவங்களா இருக்கலாம். அதுதான் அரசியல். வந்து துரோகம் என்பது இன்னும் சொல்ல போனால் ராஜதந்திரன்னு அதுக்கு ஒரு அடைமொழியும் கொடுத்துருவாங்க. அதனால எது துரோகம் எது ராஜதந்திரன்றது காலம்தான் சொல்லும். நாங்கள் என்னுடைய பார்வையில் சில துரோகங்கள் தெரிஞ்சுது, அதை சொன்னேன். அப்படிப்பட்டவங்க துரோகம் பண்ணிட்டாங்களேன்றதுக்காக அவங்கள நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் சொல்ல முடியாது. அவங்களையும் வந்து எங்களுக்காக வந்து அவங்க உழைக்க தயாரானால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலைவராகவும் முதலமைச்சராகவும் ஏற்றுக்கொண்டு வந்து பணியாற்றுகின்ற எல்லோரையும் நாங்கள் வரவேற்போம். நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான Vivaha, the Chennai Silks. Powaco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you.